யோ ராமசாமி, அந்த பங்களா மேட்ரு என்னாச்சியா? அதை ஏன் சார் கேட்குறீங்க? செத்ததில் 2 பேர் புருஷன் பொண்டாட்டி. ஒருத்தன் எவனே தெரியல. தேடிட்டு இருக்கிறோம். சீக்கிரம் முடிச்சுடியா. எஸ்பி ஆஃபீஸ்லேருந்து ப்ரெஷர் மேலே ப்ரெஷரியா. சரிங்க சார், சரிங்க சார். சரி, வீட்டில் வேற மீன் கேட்டாயா? குட்டிக்கிட்ட சொல்லியிருக்கேன், நீ போய் ஒரு 2 கிலோ வஞ்சரமாக பார்த்து எடுத்து கொடுத்துறியா? வீட்டு வேலை செய்கிறதும் நம்ம தான், கொலகேஸ் கண்டுபிடிக்கிறோம் நம்ம தான். போஸ்டிங் ப்ரமோஷனும் இவனுக்கு நல்ல வளப்படா ராமசாமி. யோ, என்னையா முணங்குற? ஒன்றும் இல்லை சார், ஒன்றும் இல்லை சார். நல்ல மீனாக வாங்கி கொடுத்துறேன் சார். ஏய் ஓமையா, சீக்கிரம் வாடா, வலி தாங்க முடியலடா. ஒரு குவார்டர் வாங்கிட்டு வரதுக்கு இவ்வளோ நேரமாடா? நேரது உட்கார்றா. பார்த்து பார்த்து, மெதுவா மெதுவா. ரெண்டு வேறையா? அண்ணா வணக்கங்கண்ணா. நமக்கு ஒரு கட்டிங் ஊற்றுங்கண்ணா. ஏய் யாரா நீ? எல்லாம் நம்ம சாய் தானுங்கண்ணா. அப்படி என்னடா நம்ம சதி? திருச்சி சாய் தான். இப்போ ஸ்டேஷன் வரேன், எல்லாம் வாங்கிட்டு வந்துருக்குண்ணா. ஓ, நம்ம பையலடா நீ? ஆமாங்கண்ணா. ஓமையா, நம்ம பையன்ட்டா அவனுக்கு ஒரு கட்டிங் ஊற்றி கொடு. அட பரவாயில்ல, என்னதை ஊற்றி கொடு. எனக்கு ஊற்றும் கொஞ்சம். நமக்கு வேற சரக்கு பத்தாதே. என்ன தங்க திறக்கிற மாதிரி இறக்குறா? எனக்கு ஒரு 10 காசு ஊற்றுங்க. கொடுற, நம்ம பையாவ. சாமி கொடுத்தாலும் பூசாரி கொடுக்காதுங்கிறது தான். அப்போ நான் ஒன்று உங்களை மாதிரி கொள்ளையடிக்கிறதுன்னு இல்லைங்க, கொள்கை திருடன். திருடுறதுல அப்படி என்னடா கொள்கை உனக்கு? நீங்கள் வந்து ஒரு வீட்டுக்கு போனால் மொத்தமாக சுட்டுறீங்களா? அந்த மாதிரி சுட்டில் வர மாட்டேனுங்க. ஏதோ ஏந்தாவைக்கு 500 1000 நெட்டு வருவானுங்க. கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற ஒருத்தருக்கு ஆசை, நாம் போய் மொத்தமாக சுட்டுட்டு இருந்தா அது தப்பு இல்லைங்களா? ஏன்னு நான் சொல்கிற சரிதானுங்க. ஓமையா, நீ அப்பவே சொன்னடா அவனுக்கு சேர கொடுப்பாரு. தாண்டா கொடுத்துட்டேன், நீ தாண்டா சரி. நான் தொல்லு கிளம்புறேங்கண்ணா. வரணுங்கண்ணா. அண்ணா வரணுங்கண்ணா. நன்றிங்கண்ணோ. ஓமையா, மழை வர்ற மாதிரி இருக்கு. ഏതാ ഈ ഭ്രാന്ത്? ഈ നേരത്ത് മരിക്കാനായിട്ട് വന്നതാണോ? അതെ ചേട്ടാ. ബിരിയാണി വാസം നോക്കുന്നത്. ஆண்டவா, என்னது இது? கட்டிங்க வழியில இருந்த ஒரு புள்ளேக்குது.
பிரமாதம். மகராசி பிரியாணி செஞ்ச கைக்கு. ஏனப்பா என்ன நடக்கப் போகுது என்று தெரியாமலேயே இந்த வெட்டு வெட்டுகிறாயே. ஐயோ பாவம். காலையில் புதுசாக கண்ணால் பயன் பண்ணுறது ஓடுதத்தை கொடுக்க தெரியாம வேலையை பாட்டுக்கிறாங்க. வாழையா ஏனமாவா ஓட்டா வேற சவுத்து கொட்டியிருக்காங்க. முருகா செலவு நோட்டு வாழையா குளியில் மறாதப்பா. போது உனக்கு அது போது. ஐயோ கொலடோய் என்ன குலையை பண்ணிட்டு கூசு வச்சுட்டு இருக்கிறா. நல்ல வசமா மாட்டிக்கிட்டேடா. செவரெட்டி குதிச்ச திறந்த வீட்டுக்குள்ளே நாய் புகுந்த மாதிரி நேராக வீட்டுக்குள்ளே வந்த. அப்படியே சைலண்டாக ஓடி போயிடுறோம். கிச்சனில் போய் உணர்த்தியாக பிரியாணி சாப்பிட்டேன். மாடிப்படி ஏறி பெட்ரூம்குள்ளே போனேன். பீரோவை திறந்து பணத்தை எடுத்தேன். அது எல்லாம் ஓகே. எதுக்காக என் புருஷனை கொன்னேன்? உங்கள் வீட்டில் இந்த கொஞ்சம் கோழி பிரியாணிக்குமே போட்டிருக்குமே குழப்பொழி போடுறீங்க பார்த்தீங்களா? நீங்கள் கொண்டு போட்டு என்னையும் சொல்கிறீங்க. நல்ல வேணையை மறைச்சிருக்குதானுக்கா வாழையா? வீட்டுக்கு திறந்துருக்கும் போதே நீ வைக்காம வந்திருக்கோன்றா. கிச்சனில் போய் நல்லா மூக்கு முட்டை பிரியாணி சாப்பிட்டல, ஆமாங்க ஆமாங்க. அங்கே உன் கைரேகை இருக்கு. இந்த மாடிப்படி ஏறி இருட்டில் தடவிட்டே போனேன். படி தண்ணி தரமல என்னமோ அங்கேயும் கைரேகை இருக்கு. பெட்ரூமுக்கும் வந்துட்டேன். அதுலேயும் கைரேகை இருக்கு. தா என்ன நீ போட சொல்கிறா? தோ இந்த கத்திலையும் கைரேகை இருக்கு. ஐயோ இப்போ சொல்லு, என் புருஷனை கொன்னது யாரு? முருகா, போன வாரம் பழனிக்கு வந்து மொட்டை வாரமே அடிக்கினேன். வரல இந்த குழப்பொழி போடுற பாத்தியா முருகா? எப்பா முருகா, என் புருஷனை கோவத்தில் தெரியாமல் கொண்டுட்டேன். எப்படியாவது இந்த வள்ளியை காப்பாற்றணும் வேண்டுன்னு கரெக்டாக ஒரு ஆளை அனுப்பி வச்சுட்டேன். எது வள்ளியா? என் பேர் அதான் பார்த்தேன். வள்ளின்னு வேலையை காட்டிட்டியப்பா. வள்ளி இல்லப்பா வில்லி. டெய்லி குடிச்சிட்டு வந்து அடி அடி நடிச்சா ஒரு பொம்பளை. நான் என்ன தான் பண்ணுறது? யாருங்க இவனுங்களா? டேய், என் புருஷன் கெட்டவன் தான். அதுக்காக நீ அவன் இவனை பேசுகிற வேலையெல்லாம் வச்சுக்காத. ஒன்றும் குறைச்சல. நோ, நல்ல கொண்டாட்டி போய் குடிச்சு போட்டு தானே அடிச்சிங்க. இப்போ பாருங்க அநியாயத்து செத்து கிடக்குறீங்க. இவன் பாட்டுக்கு காலையில் எந்திரிச்சு வீட்டை விட்டு வெளியே போயிடுறான். இவனது கொலையா? என்ன பார்க்குற? என் புருஷன், நான் என்ன வேணாலும் பேசுவேன். உலகாரு நீ வேசி வீடி. இவ்வளோ பெரிய வீட்டில் பேச்சு துணைக்கு கூட ஆள் இல்லாமல் எவ்வளோ கஷ்டம். இவ்வளோ ஒரு வீட்டில் பொழுத வரைக்கும் தனியாக இருக்கிறது நம்ம கஷ்டம் தானுங்கக்கா. காலையில் ஆஃபீஸ்க்குன்னு கிளம்பி போனால் அரை மணி நேரத்துக்கு ஒருக்க வீடியோ கால் பண்ணுவான். கோ, அண்ணனுக்கு உங்கள் மேலே அவ்வளோ இழப்புங்களா? அப்புறம் என்னத்துக்கு அவர் கொண்டீங்க? மயிறு வீடியோ கால் பண்ணி வீட்டை ஃபுல்லாக சுற்றி காமிக்கணும். பாத்தியா? சமையல் ரூமு, கட்டிலுக்கு அடியில் பாத்ரூம். பாத்ரூம் குள்ளிங்களா?
அடப்பாவி எல்லாம் சந்தேக புத்தி. கோழையில் ஒன்றாயி என்ன வைக்கிறீங்க? நானே திட்டி போடணுங்க. திட்டிக்கோ திட்டிக்கோ. கலந்து முடி சந்தோஷத்து பாரு. எனக்கு என்ன குறைச்ச நீயே சொல்லு. உங்களுக்கு என்னக்கா மகராசி பிரியாணி சாப்பிட்றப்ப கூட மகராசி நல்லா இருக்கும்னு நினச்சேங்க. ஆனால் உங்கள் வாழ்க்கை இப்படியாவது நினச்சி கூட பார்க்கலிங்கக்கா. ஏய் என்னை பற்றி சொல்லு. வயசு பையன்கிட்ட என்ன கேட்குறாரு? ஜென்ரலாக நான் அடுத்த வண்டாட்டி பார்க்குறது இல்லைங்க. ஆனால் இந்த நாய் 2-3 கூதியை வச்சுட்டு திரிகிறான். ஆனால் எனக்கு தானே தெரியும் அவர் பீஸ் போன பல்புன்னு. யூஸ் போன பல்பை வச்சு 3 செட்டப்னா ஏன்டா மாகாளியில் பிறந்தவனே உனக்கு ஏடா கேடு? அக்காளுக்கு ஏன்டா குறைச்சிடு? சும்மா குமுக்கு நாட்டுக்கிட்டே ஜம்முனுக்குறாங்க. அவங்களுக்கு போட்டு 3 குத்தி வச்சு தெரிஞ்சுட்டு இருக்கிற நீயே. அக்கா நீங்கள் மட்டும் உனக்கு கொல்லின்னு வைங்க, நானே காலில் கழுத்தில் மிதிச்சு நசுக்கி கொண்டுருப்பேனுங்க. என்ன கரண்ட் போடுது? கோ இருட்டிலேருந்து சனனுக்கு என்ன மேய்ச்சி போடாதீங்க. பேயா வந்து மிரட்டி போடுவாருங்க. கோ பொட்டார் சேர்த்து அங்கேயே உட்காருங்க. லைட் ஆன் பண்ணுறேங்க. என்ன கதவு திறக்கவே மாட்டேங்குது. ஐயோ இது உலகாய் நல்ல வாசமாக மாட்டிட்டு மாட்டேங்குது. ஏய் என்ன ஆம்பளை குரலை? திருப்பினாயே கோ அந்த பேயாவது கோ. ஏய் திருப்பினாயே வாடா. கோ எனக்கா பேசாம இருக்கிறீங்க? கோ ஐயோ ஏய் பொண்டாட்டியாண்டா கொன்ன? ஐயோ வேணா என்னை ஒன்றும் பண்ணி போடாதீங்க. வேணா அழகி நீ பாடுறா. ஏண்டா திருட்டுனாய என்ற சொன்ன திட்டேன் உன் காலாலேயே என் காலத்தை மிச்சு கொள்ளுவியா? அக்கா அக்கா உங்களை பார்த்தேன் அப்படி இப்படி அப்படி அப்படி இப்படி இப்படிலாம் சொன்னாங்கண்ணா. ஏதோ எமோஷனில் வச்சு போட்டுங்கண்ணா. என்னை மறைச்சு போடுங்க வேணும். என்ற எமோஷனு? அக்கா தாங்கண்ணா தானே நீங்கள் வந்து பிடிச்சி போட்டு அடிக்கிறதா சொன்னாங்கண்ணா. அவங்க எல்லாமே உங்களை திட்டி போட்டு வேணும். என்னை மறைச்சு போடுங்கண்ணா. என்னை ஒன்றும் பண்ணி போடாதீங்க வேணா. என்ன எமோஷன் இல்லையா? அவன் என்ன உட்காலாடா? அந்த கழுத முட்டை என்ன சொல்லி திட்டினா தெரியுமா உனக்கு? தெரியுமா தெரியாதா? டேய் ஒரு மனுஷன் 4 காசு சம்பாதிக்க வீட்டை விட்டு வெளில போய் 4 பேர்த்திட்ட பல்லளிச்சு 4 பேர்த்துக்கிட்ட ஏற்று வாங்கி நம்ம 4 பேர்த்த திட்டி நைட்டு வீட்டுக்கு வந்து நிம்மதியாக 4 கட்டிங் போட்டு படுத்து தூங்கலான்னா இந்த கழுத முட்டைக்கு என்ன கேடாமா? அதான் என்ன கேடுங்க? ஒரு மனுஷன் வீட்டை விட்டு வெளில போனதுக்கப்புறம் ரீல்ஸ் பண்ணுறங்கிற பேரில் கண்ட வீடியோ எடுத்து அப்லோட் பண்ண வேண்டியது. அதை ஒருத்த கமாண்டில் இடுப்பு தெரியுதுங்கிறான், மடிப்பு தெரியுதுங்கிறான், இங்கே தெரியுதுங்கிறான். இவளை எல்லாம்னா செருப்பை கழட்டி அடிக்கணுண்ணா. செருப்பு வெளியே விட்டுட்டோங்கண்ணா. தொட்டுட்டுங்களா? அதை விட்றா. நீ என்னை விட்ட மாதிரித்தா வீட்டை விட்டு வெளில போவே முடியல. மான மரியாதையாக போச்சு. ஒரு தொழிலதிபர் எனக்கு எப்படி இருக்கும்? ஆமாம் பொண்டாடி சொல்கிற உனக்கு பீஸ் போயிடுதுன்னு. ஏடி வீட்டில் சோத்துன்னு போட்டு பொட்டாட்டுக்கிறது விட்டு போட்டு உனக்கு ஏடி ஆட்டோமேட்டிக் கிடக்குது ஆட்டம். வேணும் நீங்கள் கீழே விழுந்து கிடந்தீங்களா? அப்போ என்ன கட்ட அப்படிங்களா? என்னை பார்த்து எப்போ இருக்குன்னு கேட்குறேன் அப்படிங்க. நீங்கள் சொன்னது சரிதானுங்கண்ணா. வீட்டுக்கு தேட வந்தவனே விடலையே இவ. நாடு ராத்திரியில் எனக்கே ஒரு மாதிரி ஆடுதுண்ணா பார்த்துங்களேன். இதை கேட்டால் அண்ணனே அடிக்க வராடா. என்ன மோலண்டி உனக்கு கட்டின வருஷம் அடிக்க வந்துக்கிற? கையை உடச்சி போட்டுருக்கோனுங்க. நானாக தான் என்ற கொண்டாட்டியை கொலையே பண்ணியிருப்பேனுங்க. ஐயோ என்ன மறுபடியும் கரண்ட் போயிடுது. 3வது நீ யார் வர போகிறாங்கன்னு தெரியலையே. என்ன 2 பேரும் கொண்டுக்கிறாங்க. ஒன்றும் புரிய மாட்டேங்குதே. உனக்கு எவ்வளோ திமிரு இருந்தால் முன்னால் வந்து உட்காந்துருப்பேன். நீ என்ன பெரிய புடுங்கியா? ஆமாண்டி நான் பெரிய புடுங்கிதாண்டி. நீ மட்டும் பிரியாணியில் வச்சு கொலை பார்த்த? என்ன பிரியாணி அது? இருடா. நீ மட்டும் என்ன ஒழுக்கமா அந்த திஷா கூட சேர்ந்து ஓடுறதுக்காக தான் என்ன கொல்ல பார்த்த? என்ன பிரியாணி அது? ஆமாண்டி. நீ போய் மேஞ்சி அந்த பிரியாணி தான். ஐயோ விஷம் வச்சு போட்டாலே. ஆனா வேணா சாப்பிடும் போதே கசப்பா இருந்ததுங்கண்ணா. என்னை விட்டு போடுங்கண்ணா. இங்கே உயரணுங்கண்ணா. வேக சாப்பிடும் போது மகராசியா இருக்கு நினைச்சனுங்க. அண்ணன் கூட சொல்லுங்க. வேணா சேர்த்து போய் நடிச்சுங்க. என்ன விடுக்கணும்? செத்தே 2 நாள் 2 நாள் ஆயிடுதா? ஏண்டி கட்டின வருஷம் சோட்டில் வச வச்சு கொண்டிருக்கேடி. நல்லா இருப்பேடி நாசமாக போன முட்டை. ஏண்டா டே குடியார் நாயே, நீ கெட்டதும் இல்லாமல் என்னையும் சேர்த்து வாழ்க்கைக்கு எடுத்து போட்டியாடா டே. நீயாவது 3 செட்டப் போச்சு எல்லாத்தையும் பார்த்துறாத. ஒன்றுமே வாக்கலையா டே. பழையா சோத்துக்கு ஆசைப்பட்டு சோழியும் முடிச்சுட்டியப்பா. ஏனுங்க இங்கே நிற்கிறீங்க? வாங்க உள்ள போய் சரக்கு பிரியாணி சாப்பிடலாம்.
உட்காந்து 2 பேரும் சரக்கு அடிச்சோம்.